நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 23வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 20 வரை. துக்கத்திலிருந்து வெளியே வருதல். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். வசனம் 2. ஆபிரகாம் விசுவாச தந்தை எனில் சாராள் விசுவாச தாய். வேதாகமத்தில் வயதையும் மரணத்தையும் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரே பெண் இவள் மட்டுமே. எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாமும் ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று பேதுரு கிறிஸ்தவ பெண்களுக்கு 1 பேதுரு 3:16 புத்தி சொல்லுகிறார். ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான். விசுவாசம் கண்ணீருக்கு எதிரி அல்ல. நம்பிக்கையின்மையினால் துக்கத்தில் தொடர்வதே விசுவாசத்துக்கு எதிரி. சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்றுதான் பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4:13 எழுதுகிறார். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இடந்த இடத்திலிருந்து எழுந்து போய் என வசனம் 3 வாசிக்கிறோம். ஆம், ஆபிரகாம் துக்கத்திலிருந்து எழுந்தான். அவனுக்கு ஒரு தூர பார்வை இருந்தது. மரணத்துக்கு பின்னுள்ள வெளிச்சத்தை பார்த்தான். எனவே அவன் தனது விசுவாச வாழ்க்கைக்காக எழுந்தான். மரணம் விசுவாசிக்கு ஒரு முடிவன்று, அது உயிர்த்தெழுதலுக்கான நுழைவு வாயில். ஆபிரகாமுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. தன் மனைவியின் உடலை அடக்கம் பண்ணுவதற்கு வாக்குத்தத்த நாட்டில் ஒரு கல்லறையை வாங்கினான். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள முதல் அடக்கம் பண்ணுதலும் இதுதான். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று ஏத்தின் புத்திரர் அழைத்தாலும் ஆபிரகாம் தன்னை அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்றே அறிமுகப்படுத்தினான். ஆபிரகாம் இந்த உலகத்துக்கு அந்நியனாக மோட்சத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு பரதேசியைப் போல வாழ்ந்தான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் எபிரேயர் 11:9 கூறுகிறார். ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் இந்த கல்லறையை தவிர வேறு ஒன்றையும் வாங்காமல் பரம தேசத்தையே விரும்பினான். அவன் செய்த ஒரே முதலீடு உயிர்த்தெழுதலின் நாளுக்காக இந்த கல்லறையை வாங்கியதுதான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆபிரகாம் ஒரு சவால் நிறைந்த மனிதனாகவே விளங்குகிறான். ஆபிரகாம் கல்லறையை வெகுமதியாக பெறாமல் விலைக்கு வாங்கினான். வாக்குத்தத்த நாட்டில் நடந்த முதல் பத்திரப்பதிவு. கர்த்தருடைய வாக்குறுதியை கல்லறையை வாங்கியதன் மூலமாக அதை சொந்தமாக்கி கொண்டான். இனிமேல் கானானுக்கு உடைமையாளன் என்பதற்கு அச்சாரம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக மட்டுமின்றி மனிதனுக்கு முன்பாகவும் ஓக்கியமானதை செய்தான். சாராளுக்கு பின் ஆபிரகாம் தொடங்கி 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்ட அது இன்று வரை மூடப்பட்டே இருக்கிறது. இந்த வாக்குத்தத்த நாட்டில் வேறு ஒரு கல்லறையும் இருக்கிறது. அது திறந்தே கிடக்கிறது. அது கிறிஸ்துவினுடையது. இவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர். நாம் எல்லாரும் உயிர்த்தெழுவோம் என்பதற்கான சாட்சியாக அக்கல்லறை விளங்குகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை ஆண்டவருக்கு ஒப்படைப்போமாக. ஆமென்.